அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 17 முதல் 21 வசனங்கள். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 17 முதல் 21 வசனங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சகோதரரை, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கத தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். தகப்பனே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களை அழைத்து வந்து உங்களுடைய சமூகத்திலே வசனத்தை தியானிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவாராக. இந்த இருதயங்களை அதற்கென்று கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. செவிகளை விருத்த சேதனம் பண்ணி கர்த்தர் தம்முடைய வசனங்களை கர்த்தர் விரும்புகிறபடியாக எங்களோடு கூட பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம சில வாரங்களாக நம்முடைய கல்வாரி சிலுவையை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். நம்முடைய சுயத்தை வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் என்னோடு கூட இருக்க முடியாது என்று கர்த்தர் சொன்ன வசனத்தை நினைவில் வைத்து சிலுவையின் உபதேசத்தை குறித்து நம்ம சில வாரங்களாக தியானித்து வருகிறோம். முதலாவதாக கிறிஸ்துவின் உபதேசம், சிலுவையின் உபதேசம் என்கிற கருத்தை குறித்து நாம் முதலாவதாக தியானித்தோம். கடந்த வாரத்திலே அந்த கிறிஸ்துவின் சிலுவையினாலே வருகிற ஒரு ஆழமான கவனிப்பு என்ன, கிறிஸ்துவின் சிலுவையை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே தேவனுடைய செய்தியை நம்ம கவனித்து பார்த்தோம். இன்றைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்திலே கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்கிற தலைப்பிலே கல்வாரி சிலுவை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18வது வசனத்தின் மூலமாக இந்த செய்தி தொடரை நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கல்வாரி சிலுவை கிறிஸ்துவின் சிலுவையினாலே தேவ பலனாக நமக்கு விளங்குகிறது என்று நம்ம நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த சிலுவையை பின்பற்றுகிறவர்கள் ஒவ்வொருவர்களும், சிலுவையின் அன்பை தியானிக்கிறவர்கள், சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே நிறைக்கப்பட்டவர்கள், அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, சிலுவையின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தம்முடைய கிருபையினாலே நிரப்புகிறவர். அப்ப சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர். அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்கென்று கர்த்தர் பெரிய தெய்வ பலனை தந்திருக்கிறார். ஆனால் அந்த கிறிஸ்துவின் சிலுவைக்கு நாம் எப்படி பகைஞராக முடியும் என்பதை குறித்து நாம் சற்று யோசிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறபடியாக பிலிப்பியர் 3:18 பவுல் சொல்லுகிறார், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் என்று சொல்லி பிலிப்பியருக்கு அவர் எழுதுகிறார். அவர் எழுதுகிற காரியத்தை யோசித்து பார்க்கும் பொழுது அவர் பல காரியங்களை யோசித்துக்கொண்டே எழுதி கொண்டே வருகிறார். முதலாவதாக அவர் சொல்லுகிற காரியம் தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். சகோதரரே, நான் அதை அடைந்து கொண்டேன் என்பதற்காக நான் எண்ணுகிறது இல்லை. ஆனால் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாக அவர் எழுதுகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து என்னை எதற்காக அழைத்தாரோ அதை நான் பற்றி கொள்ளவில்லை, இன்னும் அடைந்து கொள்ளவில்லை. ஆனால் அதே சமயத்திலே எனக்கு பின்பாக இருக்கிற பழைய வாழ்க்கையை எல்லாம் நான் மறந்துவிட்டு அவைகளை ஒழித்து விட்டு எனக்கு முன்பாக வைத்திருக்கிற பாதையை பார்த்து நான் தேவனுடைய சமூகத்திலே அவர் எதற்காக என்னை அழைத்தாரோ அந்த அழைப்பை மாத்திரம் நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன் என்பதாக ஒரு சாட்சியாக எழுதுகிறார். அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், இப்படியாக என்னை போலவே கிறிஸ்துவை பின்பற்றுகிற மற்றவர்களை நான் உங்களுக்காக நான் உதாரணமாக எடுத்துக்காட்டாக முன்மாதிரிகளாக சொன்னது உண்டல்லவா, நீங்கள் அவர்களை பின்பற்றுவர்களாக மாறுங்கள் என்று அவர் புத்திமதியை எழுதுகிறார். முதலாவது சொல்லுகிறது, கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி, நான் அவரை பின்பற்றுகிறேன். என்னை அப்படியாக பின்பற்றுகிற சிலரை உங்களுக்கு முன்மாதிரியாக நான் கற்றுத் தந்திருக்கிறேன். அவர்கள் எல்லாம் பின்பற்றினவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்.
அதன் பின்பு அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக தேறினவர்கள், நாம் தேவனுக்குள்ளாக வளர்ந்து வருகிறவர்கள். ஆகவே நாம் எல்லாரும் இந்த காரியத்தில் ஒரே சிந்தையாய் இருக்க வேண்டும். ஒரே சிந்தை என்று சொன்னால் கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு மாதிரி என்பதிலே ஒரே சிந்தையாய் இருக்க வேண்டும் என்றெல்லாம் எழுதிவிட்டு அதன் பின்பு சொல்லுகிறார், சிலர் வேறு விதமாக நடக்கிறார்கள். எப்படியாக கிறிஸ்துவை பின்பற்றாதவர்களாக நடக்கிறார்கள், கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றாதவர்களாக நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அநேக தரம் உங்களுக்கு சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொன்னேன் என்று சொல்லி மிகுந்த ஒரு ஆணித்தரமாக ஆழமாக பதியும்படியாக இந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர் எழுதுகிறார். ஒரு கிறிஸ்துவை சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லி வரும் பொழுது நாம் யோசித்து பார்த்தால் சாதாரணமாக நம்ம யோசிப்பது உண்டு, ரோம போர் சேவகர்கள் தான் சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லி நம்ம யோசிக்கக்கூடும். ஒருவேளை அந்த நாட்டில் இருந்த மத குருக்கள் அல்லது பரிசேயர்கள் இந்த சிலுவைக்கு விரோதமாக இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம யோசிக்கக்கூடும். ஆனால் பவுல் அப்படி எதையுமே எழுதவில்லை. அவர் சொல்லுகிறது என்ன? தேவனை பின்பற்றாதவர்கள், இயேசுவை பின்பற்றி நடக்காதவர்கள், கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவர்கள், அவர்கள் தான் இந்த கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடந்து வருகிற பாதைகளிலே சில சமயங்களில் நாமும் கூட கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக மாறிவிடுகிறோம். நமக்கு அறியாத விதமாகவே நாம் தேவனுடைய சிலுவைக்கு பகைஞராக மாறிவிடுகிறோம். அப்ப வேதத்தின் அடிப்படையில் இருந்து கிறிஸ்துவின் பகைஞர், சிலுவைக்கு பகைஞர் யார் என்பதை குறித்து ஒரு 3 காரியங்களை தியானித்து அதன் பின்பு நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டிய வசனம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 18-19 வசனங்கள். அவர் சொல்லுகிறார், சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு சொன்னேன், அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அப்ப கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் யார் என்பதை குறித்து 4 விதமான காரியங்களை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றை யோசித்து பார்க்கும் பொழுது அவர் மிகவும் ஒரு பலமான வார்த்தைகளை பயன்படுத்தி மிகவும் ஆணித்தரமாக வார்த்தைகள் சொல்லுவதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவருடைய முடிவு அழிவு என்று அவர் சொல்லுகிறார், அவருடைய தேவனுடைய அவருடைய வயிறு என்று அவர் சொல்லுகிறார். அப்படி யோசித்து பார்க்கும் பொழுது இவர் யாரை குறித்து அப்படி சொல்லுகிறார் என்று பார்த்தால், யார் தேவனை பின்பற்றாமல் மாம்சத்துக்குரியவர்களாக நடக்கிறார்களோ அவர்களை குறித்து அவர் அப்படியாய் சொல்லுகிறார். அவர் இயேசுவை குறித்து சிந்தை இல்லாதவர்கள், தேவனை குறித்து யோசிக்காதவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கைகளை பழகாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவருடைய வாழ்க்கையும் கூட அவள் மேன்மை எல்லாம் ஒரு லட்சையான காரியம், அதாவது ஷேம்ஃபுல் திங்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய ஷேம்ஃபுல் திங்ஸை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் என்று அவர்களை குறித்து ஒரு எழுதி கொண்டே வருகிறார். அதெல்லாம் நம்ம ஒன்றாக நம்ம நோக்கி பார்த்தால் அதை குறித்து ஒரு சம்மரியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் வேதம் தெளிவாய் சொல்லுகிற காரியம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினாலே அவள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்பதாக பிலிப்பியருக்கு அவர் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 7வது வசனத்திலே பவுல் எழுதுகிறார், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. தேவாதி தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவர்கள், தன்னுடைய மாம்ச சிந்தைகள் நடக்கிறவர்கள், பாவத்தை நடக்கிறவர்கள், அவர்கள் எப்பொழுதுமே தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கவே முடியாது. நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறார்கள். அது தேவனுக்கு விரோதமான பகை என்பதாக அவர் ரோமருக்கு எழுதும்போது கூட குறிப்பிடுகிறார். அப்ப தேவனுடைய சமூகம் இருக்கிற நாம் சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையின் பாவங்களுக்குள்ளாக கடந்து போகும் பொழுது நாமும் கூட அப்படியாக தேவனை பகைக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். யாக்கோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே அவரும் கூட மிகவும் ஆணித்தரமாக மிகவும் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதுகிற ஒரு அறிவுரை உண்டு. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக மாறுகிறானா? அப்ப இப்படியா கிறிஸ்துவ சிலுவைக்கு பகைகளாக இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க? முதலாவதாக மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள், பாவத்துக்கு அடியில் இருக்கிறார்கள், நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், உலகத்துக்கு சிநேகிதமாக இருக்கிறார்கள் என்பதாக நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். Those who are
in carnality, those who are carnal will not be able to be pleasing in the eyes of the Lord. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே மாம்ச சிந்தை, மாம்சத்திலே நடக்கிற காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள் காணப்படுமானால் அது தேவனுக்கு விரோதமான பகை என்பதாக வேதம் தெளிவாய் கற்றுத் தருகிறது. அப்ப இந்த மாம்சத்துப்படி பிழைக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சிலுவைக்கு பகைகளாய் இராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் தெளிவாய் கலாத்தியர்கள் நிருபத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம் நமக்கு நன்றாகவே தெரியும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இச்சை என்று சொல்லி பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? ஆனால் தேவனுடைய ஆவி, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய கனியோ, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான், பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுது மாம்சத்துக்கு பிரியமாக இராதபடிக்கு ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும். அதுதான் ஆவியிலே மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். இயேசு நிக்கோதேமுவை பார்த்து சொன்ன காரியம் இதுதான். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பது இல்லை என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். அப்ப மனிதனுடைய ஆவியிலே ஒரு மாற்றம் வர வேண்டும், என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு மாற்றம் வர வேண்டும். மாம்ச சிந்தைகளை விட்டு வெளியே வந்து மாம்சத்தின் கிரிகளை அழித்து கிறிஸ்துவின் ஆவியோடு கூட நடந்து கொள்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வரும் பொழுது நாம் தேவனுக்கு நண்பர்களாக, சிநேகிதராக மாறுகிறோம். பகைவராக இருந்து இருக்கிற வாழ்க்கை மாறுகிறது. அதைத்தான் நமக்கென்று பவுல் எழுதி வைத்திருக்கிறார். அந்த நடக்கைகள் எல்லாம் சொல்லி வரும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், அவர்கள் தான் அப்படி மாம்ச சிந்தையா இருக்கிறவர்கள் தான் சிலுவைக்கு பகைஞர் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின் கிரியைகள் ஏதாகிலும் காணப்படுகிறதா? அதனாலே நான் கிறிஸ்துவின் சிலுவைக்கு நான் விரோதமாக, பகையனாக எங்கேயாகிலும் மாறி இருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்மையே சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாம்சத்தை விட்டு வெளியே வந்து கிறிஸ்துவுக்காக வாழ்வதை குறித்து பவுல் பல காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். ரோமர்களின் நிருபம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுகிற காரியம் இதுதான். கிறிஸ்து உங்களிலே இருந்தால் சரீரமானது பாவத்தினாலே மரித்ததா இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாறி விடுகிறது. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதுதான் நாம் கொண்டிருக்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. ஒரு நாளில் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், இயேசுவின் கிருபைக்குள்ளாக வந்துவிட்டோம் என்று சொன்னால், பழைய பாவ வாழ்க்கைகள், பழைய மாம்ச கிரியைகள் எல்லாம் அழிந்து போய் நாம் தேவனுக்குள்ளாக புதியவர்களாக மாறிவிடுகிறோம். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக முதலாவதாக இருக்க வேண்டும், நமக்குள்ளாக கிறிஸ்து வாசமாக இருக்க வேண்டும், நம் மூலமாக கிறிஸ்துவின் கிரியைகள் வெளிப்பட வேண்டும். அதுதான் ஆவியிலே நடப்பதற்கு முதல் படி. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? அதற்குரிய வாழ்க்கையில ஒரு சாட்சி காணப்படுகிறதா? என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாற வேண்டும். நம்ம பார்க்கிற எல்லாரும் ஏதோ ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்குது என்று சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்ம விரும்பி தேவனை கேட்க வேண்டும். யோசித்து பாருங்க, நீ முதலாவதாக கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாளில் பார்த்தே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாறிட்டே தான் கேட்டிருப்பாங்க. இப்போ அப்படி சொல்றாங்களா? யோசித்து பார்க்கணும். அவனுடைய வாழ்க்கையில் எப்போ தேவனை ஏற்றுக்கொள்கிறோம் அந்த வாழ்க்கை வித்தியாசமாக மாற வேண்டும். அந்த வாழ்க்கை வித்தியாசமாக மாறி நம்ம பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவர்களில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சீஷர்களுடைய வாழ்க்கையில் பெரிய வித்தியாசம் காணப்பட்டது. அதை பார்த்த பொழுது பரிசேயெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. அநேகருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ விதமாய் பலவிதமான மோசமான காரியங்கள் அடிமையாக இருந்தவர்கள் எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில மாறி கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு சாட்சியை நான் கேட்க நேர்ந்தது. ஒரு அருமையான சகோதரர் இப்படியாக சொன்னார். வளரும்போது பெரிய ரவுடியாக இருப்பேன். அவர் சொன்ன காரியம் தான், ஒரு ரவுடியாக இருப்பேன். அதனால் ஒரு நாளைக்கு படம் பார்க்க போனேன், ஒரு 4 ஷோ பார்த்துருவேன் என்று சொன்னார். 4 ஷோ தான் உங்களுக்கு புரியாது. நான் சொல்கிறேன், காலையில் தியேட்டருக்கு போயிடுவேன். அப்போ மார்னிங் ஷோ, மேட்னி ஷோ, ஈவினிங் ஷோ, லேட் ஷோ 4 பார்த்துட்டு நைட்டு 1 மணி தான் வீட்டுக்கு வருவேன். அப்போ எங்கள் அப்பா கேட்பார், எங்கடா போகிறேன் அப்படின்னு கேட்பாரு. நான் சொல்லுவேன், படத்துக்கு போயிட்டு சொல்லுவேன். எந்த படம் வந்தாலும் முதலாவதாக தியேட்டரில் வந்து அந்த நாளைக்கு போய் 4 தடவை பார்க்கணும். அதுதான் என்னுடைய பழக்கமாக இருந்ததுன்னு சொல்லுவார் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார். பின்பு அவருக்கு நண்பர்களாக எப்படி இருந்தாங்கன்னா எல்லாம் வெட்டு குத்து அப்படி அறிவாள் வைக்கிறவங்க தான் அவர் நண்பர்களாக இருந்தார்களாம். ஒரு பிறகு அவருக்கு யாரோ ஒரு தகராறு வந்ததுனாலே அவர் நண்பர்களாக அழைத்து கொண்டு வந்து அவனை அடித்து போட்டு பயங்கரமாக அந்த மனிதனுக்கு சேதம் உண்டாக்கி விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்தவராக அவர் இருந்தார். இன்றைக்கு எப்படி இருக்கிறார் தெரியுமா? இப்போ தேவனுக்கு ஊழியக்காரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பார்த்தீங்கன்னா அதை நம்மளால் கிரகித்து கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வந்து விடுகிறார். அவரால் இது புரிய முடியாது. அவர் சொல்ல இப்போ சாட்சி சொல்லும் பொழுது நான் அவர் யாரென்று உங்களுக்கு சொல்ல நான் விரும்பவில்லை. ஆனால் அவரோட வாழ்க்கையில் அவங்க அப்பா இறந்து போன உடனே அவரோட வாழ்க்கையில் அவங்க அப்பா ஊழியம் செய்தவங்க. என்னோட வாழ்க்கை முழுமையாக பயங்கரமான அடிமைத்தனத்தில் இருந்தவர், ரவுடியாக இருந்தவர். இப்போ அவங்க அப்பாவோட ஊழியத்தை செய்யணும் அவர்.
நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? அதுதான் அதுக்கு மேலே இருந்த பெரிய ஒரு கேள்வி. ஆனால் இப்போ சொல்லுகிறார், நான் ஜெபித்தேன், என்னுடைய ஜெபத்தை கத்த கேட்டு அநேகருக்கு விடுதலை தருகிறான். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நான் ஜெபித்தால் ஜெபத்தை கத்த கேட்பாரா என்று அப்படி ஆச்சரியமாக இருக்குன்னு அவர் சொல்லுகிறார். மிகவும் பிரியமானவர்களே, தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையை சாட்சியாக இருக்க வேண்டும். அது கிறிஸ்து நமக்குள்ளாக வரும் பொழுது நிச்சயமாகவே அந்த மாற்றத்தை கத்த கட்டளையிட்டு தருவார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:9, கிறிஸ்துவின் ஆவி உங்களிலே இருந்தால் நீங்கள் அவருடைய ஆலயமாக இருப்பீர்கள், ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். முதலாவதாக கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியார் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும், நாம் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு. மூன்றாவதாக, அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு வாழ்க்கை. அநேகம் சொல்லுவாங்க, நான் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க, பல காரியங்கள் செய்வாங்க. ஆனால் வாழ்க்கையை பார்த்தா மாற்றமே இருக்காது. பல சமயங்களில் அவளை பார்த்தா சாட்சி இல்லாதவர்களாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்டவங்கள? அவங்கள சொல்லுவாங்க தான், நான் நன்றாக ஜெபிப்பேன் என்று சொல்லுவார்கள், அடுக்கடுக்காய் ஜெபிப்பார்கள், ஆவியில் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். ஆனால் அந்த நடக்கையில மாற்றமே இருக்காது. மிகவும் பெரியமானவர்களை கர்த்தரை ஏமாந்து போகாதிருங்கள். கர்த்தரை பரியாசம் பண்ண விடுகிறது இல்லை. அப்போ கிறிஸ்துவின் ஆவியால் நடத்தப்பட வேண்டும். அப்படின்னா என்ன? ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை வாசித்தால் அந்த வசனம் நம்ம நியாயம் தீர்த்தால் நம்ம ஜெபிக்க வேண்டும் கர்த்தருடைய சமூகத்தில். நான் அந்த வசனத்துப்படியாக நடக்கவில்லை அல்லவா, இன்று முதற்கொண்டு மாற்றிக்கொள்ளுன்னு சொல்லி அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. எந்த ஒருவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவோட ஆவியான வழிநடத்தல் நடக்காமல் இருக்கிறார்களோ அது கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லி நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். அப்போ வேறு யாரோ கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் அல்ல. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நடவடிக்கைகள் மூலமாக, நம்முடைய செயல்கள் மூலமாக, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் மூலமாக நாமே அப்படியாய் தேவனுடைய சிலுவைக்கு பகைஞராக மாறிவிடுகிறோம். அதுதான் முதலாவதாக இந்த கிறிஸ்துவின் சிலுவையின் பகைஞரை குறித்து நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். இரண்டாவதாக வேதம் ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறது. இதை வாசிக்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 23வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, இயேசு திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இப்போ இந்த பேதுருவை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சீஷனாக இருந்தவர், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். இயேசு எனக்கு பின்பாக வா என்று சொன்ன உடனே அவரை பின்பற்றி வந்தவர், எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றி வந்தவர், வாழ்நாள் முழுமையாக அவரோடு கூட வாழ்ந்தவர், பெரிய ரகசியங்களை தேவனுடைய சமூகத்தில் அறிந்து கொண்டவர். அவரை குறித்து இயேசுவே அவரை மெச்சிக்கொள்ளும்படியாக பல காரியங்களை செய்தவர். இயேசு ஒரு நாள் சீஷர்களை பார்த்து கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்ட பொழுது பலர் பலவிதமாய் சொன்னார்கள். சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் யோவா ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லுகிறார்கள் என்று சீஷர்கள் அவரை குறித்து சொன்னார்கள். அப்போ இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அதை கேட்ட உடனே பேதுரு தான் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே இயேசு அவரை மெச்சிக்கொண்டு சொல்லுகிற காரியம் இதுதான், பேதுருவே, இதை உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் தேவனை, என் பிதாவை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அதற்கு பின்பு அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். இந்த கல்லின் மேல் நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்கிற ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கத்த தருகிறார். அப்போ பேதுருக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும், எனக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கத்த தருகிறார் என்று சொல்லி. ஆனால் அதன் பின்பு கத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ நாட்கள் வருகிறது, மனுஷகுமாரன் புறஜாதியினாலே புறஜாதிகளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட போகிறார், அவர்கள் சிலுவையிலே அறைந்து அவரை கொலை செய்வார்கள் என்று அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ இதுவரைக்கும் பேதுருக்கு பெரிய சந்தோஷம்தான். தேவாதி தேவன் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக வருகிறார், அந்த ராஜ்யத்தில் என்னை அதிகாரியாக மாற்றுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார், என் மேலே சபையை கட்ட போகிறாராம், இதெல்லாம் சந்தோஷமாக இருந்தார். அப்போ திடீர்னு இப்போ இயேசு சொல்லுகிறார், நான் சிலுவையிலே அறையப்பட வேண்டும், நான் மரிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் ஒரு மனுஷீக விதமாக, ஒரு மனிதன் யோசிக்கிற விதமாக யோசித்து, என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் வரக்கூடாது என்று சொல்லி அவர் உடனடியாக இயேசுவை தனியாக அழைத்து கொண்டு அவருக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி நடக்கக்கூடாதே, இது உமக்கு நடக்கக்கூடாது என்று சொல்லி அவரை குறித்து, இயேசுவின் காரியத்தை குறித்து மாறுதலாக அவர் பேசுகிறார். அப்பதான் இயேசு சொன்ன அந்த வார்த்தை இதுதான், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு வினாடியில் கத்து சொல்லுகிறார், தேவாதி தேவன் வெளிப்படுத்தினார், பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷத்திலே அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி. அப்போ எதற்காக அவர் சொல்லுகிறார்? அவர் பேதுருவின் வாழ்க்கையிலே இந்த சிலுவைக்கு விரோதமான பகை எப்பொழுது வந்ததோ அப்பொழுது அது சாத்தானுடைய காரியம் என்பதை இயேசு தெளிவாக வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயம் அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். We all want comfort and we want Christianity in our own way.
அப்படிதான் நமக்கு வேணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போது எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போது எனக்கு உபத்திரமே வரக்கூடாது. அப்படிதான் பேதுரு யோசித்துக் கொண்டிருந்தார். இயேசுதான் ராஜாதி ராஜாவாயிற்றே, இயேசுவை மனிதகுமார் என்று சொல்லுகிறோமே, அவர் மேசியாவாக இறங்கி வருகிறார் என்று சொல்லுகிறோமே, நான் எப்படி சொல்ல முடியும்? அவரே சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தால் எப்படி அவரான தேவன் என்று சொல்ல முடியும் என்று சொல்லி தன்னுடைய வசதிக்கு ஏற்ப இயேசுவின் காரியம் மாற வேண்டும் என்பதற்காக அறிவுரைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆகவே தான் இயேசு உடனடியாக அவரை கடிந்து கொண்டு சொல்லுகிற காரியம், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி இயேசு அவரை கடிந்து கொண்டார். என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமானதே அல்ல. யோசித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் நினைத்துக் கொள்கிறோம் அப்படிதான். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும் உபத்திரமே வரக்கூடாது. அதுதான் உள்ளத்தில் பெரிய எண்ணமாய் இருக்கிறது. அநேக சமயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் போதும் உடனடியாக இயேசுவை குறை சொல்கிறோம். நான் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எனக்கே இந்த பிரச்சனை என்று கேட்கிறோம். அதுக்கு பின்பாக இருக்கிறது என்ன? நம்முடைய நம்பிக்கை. அது என்ன நம்பிக்கை? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அப்படின்னா எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது என்று நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம். பிரசங்கம் பண்ணிருக்க எனக்கும் அதே தான், கேட்கிற உங்களுக்கும் அதே தான். எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு, எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. இயேசுவே சொல்லி இருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதுதான் இயேசு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பஞ்சு மெத்தையை போல இருக்கும், எந்த பிரச்சனையும் வருவதில்லை என்று இயேசு சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகையினால் நீங்களும் திடன் ஜெயிக்க முடியும் என்பதுதான் இயேசு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். ஏதோ தண்ணீரிலே செத்து போய் ஓடிக்கொண்டிருக்கிற மீனை போல அல்ல, ஜீவனோடு இருந்து எதிர் நீச்சல் போடுகிற ஒரு மீனை போல மாற கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி அந்த நாளில் தேவனுக்கு எப்படி ஓடுவது, தேவனுக்கு எப்படி எதிர்த்து நிற்பது, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இயேசு சொல்லி கொடுத்திருக்கிற காரியம். அதற்கு விரோதமாக எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது என்று எந்த வினாடியிலே பேதுரு யோசிக்க ஆரம்பித்தாரோ அப்பொழுது இயேசு அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், அவர் சரி செய்கிறார் என்பதை குறித்து அறிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படிதான் அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகள் வரும் பொழுது மிகுந்த கவனமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு என்ன சொல்லுகிறாரோ அப்படியாய் நடப்பதற்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், ஆனால் அவர்கள் மத்தியில் தேவாதி தேவன் பாதுகாத்துக் கொள்ளுவார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொண்டு போய் தீயில போட்டாங்க. அதை தீய போடாத விடுவதாக கர்த்தர் தடை செய்யவில்லை, ஆனால் அக்னியில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவளை பாதுகாத்து கொண்டார். அதுதான் கர்த்தர் செய்கிற விதம். அவர் ஒரு நாளும் தாமதமாக வந்து நம்ம கைவிடுகிற தேவன் அல்ல. இஸ் நெவர் டூ லேட். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் வெற்றியை தருகிற தேவன். அப்போ அவரை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வசனத்தின்படி நடக்கும்போது எல்லாம் நன்றாக போகிற வரைக்கும் விசுவாசத்தில் இருப்பாங்க. எப்போ ஒரு நாளில் பிரச்சனை இருந்துச்சுன்னா போதும், இதுதான் எல்லாம் இயேசு தான் காரணம் என்று சொல்லி அவர் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி வழி தேடுவார்கள். இயேசு ஒரு உவமை சொன்னார், விதைக்கிறவருடைய விதவை. ஒரு உவமை நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த உவமை தான். விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கும் பொழுது சில விதை வழி அருகே விழுந்தது. அப்பொழுது ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை குறித்து இயேசு விளக்கம் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், அந்த வசனம் பலன் தருவதற்கு முன்பாகவே சாத்தான் வந்து அதை எடுத்து போடுகிறார் என்று சொல்லி. இன்றைக்கு அநேகரோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு. வசனத்தெலாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், சபைக்கு வருகிறோம், எல்லாம் கேட்டுட்டு பாருங்க, இங்கேருந்து கேப்பசிட்டி வெளியே போகும்போது பாதி வசனம் மறந்துடுவீங்க, அதுக்கு மேலே கூட மறந்துடும், 60-70% மறந்துடும். ஆனால் வசனத்தை திருடி போடுறதுக்கு சாத்தான் வந்துட்டான். அப்போ ஒரு சபையில் நம்ம கூடி ஊழியத்துக்கு என்று வந்தால் நம்முடைய பற்றி சாத்தான் வந்து உட்கார்ந்துருக்கிறான், எப்படி வசனத்தை திருடுவது என்று சொல்லி. இப்போ உள்ளத்தில் விதைக்கப்படுகிற விதைகள் வளரக்கூடாதபடிக்கு அவன் திருடி போடுகிறான். அதுதான் முதலாவதான ஒரு அனுபவம். ஆனால் ரெண்டாவது அனுபவத்தை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, சில விதை கற்பாறை நிலங்களிலே விழுந்தது என்று சொல்லி. கற்பாறை நிலங்களில் விழுந்த உடனே அதிலே மண் ஆழமாகிறது, அப்படிலாம் சீக்கிரமாய் முளைத்தது. எல்லாம் சந்தோஷத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தின் நிமித்தமாக உபத்திரவமும் துன்பமும் வந்தவுடனே என்ன செய்கிறார்களாம்? இடர்கள் அடைகிறார்கள். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நம்முடைய அநேகரோட வாழ்க்கையில் அப்படித்தான். அந்த வசனத்துப்படியாக நடக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் ஓகே, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டால் போதும், அடுத்த உடனே இயேசு மறுதலுக்கே ரெடி ஆயிடுவோம். அதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனித சுபாவம் அதுதான். ஆனால் பவுல் சொல்லுகிறார், அவர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லி. இயேசு அதை குறித்து பேசும்பொழுதுதான் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுகிறார். பேதுரு அதற்காக அவர் அவிசுவாசி அல்ல, பேதுரு தேவனை மறுதலித்தவர் அல்ல. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பிசாசின் காரியங்களுக்கு இடம் கொடுத்து நான் தான் தேவனை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிற அந்த காரியம் வந்த உடனே இயேசு அதை மாற்றுகிறார். ஆகவே இயேசுவை பார்த்து நம்ம யோசிக்கும் பொழுது இயேசு கல்வாரி சிலுவை மரிப்பதற்கு அவர் மிகுந்த ஆவலாக இருந்தார் என்று நம்ம சொல்ல முடியாது. அவரை ஜெபிக்கிறார் அல்லவா, உங்களுக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். அந்த சிலுவையை குறித்த ஒரு பயங்கள் அவருக்கும் உண்டு. சிலுவையை குறித்த அதை எதிர்பார்த்து இருக்கிற மன சோர்வுகள் அவருக்கும் இருந்தது. ஆனாலும் அவர் மேற்கொள்ளுகிறவராக இருந்தார். நம்ம அவருக்கே அப்படி இருந்தால் நாம் எப்படி அவருக்கு மேலாக இருக்க முடியும்?
இயேசுவுக்கே எவ்வளவு பிரச்சனை வந்தா நமக்கு எப்படி பிரச்சனைகள் வராமல் இருக்க முடியும்? இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று இயேசுவே எருசலேமின் குமாரத்திகளை பார்த்து கேட்கிறார், சிலுவை சுமந்து கொண்டு போகும் பொழுது. அப்ப நம்ம யோசித்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டியது, இயேசுவுக்கு என்று நியமிக்கிற பாதையை விட ஒரு மேன்மையான பாதை என்று நமக்கு கொடுக்கப்பட முடியாது. இயேசு எப்படி அந்த சிலுவை சுமந்து கொண்டு ஜெயத்தை பெற்றுக்கொண்டாரோ அதே ஜெயத்தை தரும்படியாகத்தான் நமக்கு கிருபை தருகிறார். நாம் அவரை பற்றி கொள்ளும் பொழுது அந்த கிறிஸ்துவின் சிலுவைக்கு நம்ம பகையராக இல்லாதபடிக்கு தேவனுடைய சத்தியம் வெளிப்படுவதற்காக, தேவனுடைய சாட்சி விளங்குவதற்காக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நமக்கு கிருபை தருவார், அவர் வழி நடத்துவார். இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் இருந்தான். நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு உவமை தான். அவன் தன்னுடைய வாழ்க்கையை சம்பிரமமாய் வாழ்ந்து எல்லாம் மிகுந்த சமாதானமாக இருந்தான். அவனுடைய வாசற்படியிலே ஒரு ஏழை பிச்சைக்காரன் இருந்தான், லாசருங்கிற பெயர் கொண்ட ஒரு தரித்திரன். அவனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக பருக்கள் நிறைந்தவனாக அவன் தனக்கு கொடுக்க யாராவது பிச்சை கொடுப்பார்களா என்று சொல்லி பார்த்து இந்த ஐஸ்வர்யவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளினாலே தன்னை நிரப்பிக்கொள்ள அவன் ஆசையாக இருந்தான். 2 பேரும் மரித்தார்கள். இந்த ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டான். இந்த லாசருவோ மரித்து அவன் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு செல்லப்பட்டான். அப்பொழுது பாதாளத்தில் இருந்து இந்த ஐஸ்வர்யவான் விண்ணப்பம் செய்கிறான், எனக்கு ஒரு தாகமாக இருக்கிறதே, ஒரு சொட்டு தண்ணீர் தருவதற்காக அந்த லாசருவை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது இயேசு சொன்ன காரியம் என்ன? தேவாதி தேவன் சொன்ன காரியம் என்ன? இயேசுவின் உவமையிலே சொல்லுகிறார், எங்களுக்கும் உங்களுக்கு நடுவில் யாரும் கடந்து வர முடியாதபடியாக பெரிய பிளப்பு உண்டாயிருக்கிறது. இந்த பூமியில் இருந்த பொழுது நன்மைகளை அனுபவித்தாய், அவனும் தீமைகளை அனுபவித்தான், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான் என்று சொல்லி அவர் சொன்னாராம். அப்போ நம்முடைய நன்மையை அனுபவிக்கிற காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? நம்ம மற்றவர்களை குறித்து சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவை நம்ம அறிந்து கொண்டவர்களாக எப்பொழுதும் மற்றவர்கள் எப்படி உதவி செய்வது, எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக நடப்பது, எல்லாரும் பிரச்சனைகளில் போகிற மக்கள் உண்டல்லவா, யாருக்காக என்ன உதவி செய்யலாம் என்கிற ஒரு சிந்தையோடு இருக்க வேண்டும். அந்த தடைகளை மீறி நம்ம வெளியே வரும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற ஒரு காரியம். கிறிஸ்துவின் வழியிலே நடந்து அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுகிறவர்களாக எல்லா உபத்திரத்தையும் மேற்கொள்ளுகிற கிருபையை அவர் தருவார். ஆக முதலாவதாக கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறவர்கள், மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து நடக்கிறவர்கள். 2வதாக கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளாக இருக்கக்கூடாது, நல்லா ஒரு பஞ்சு மெத்தை போன்று சொல்லி யோசித்து கொண்டு அதற்காக கர்த்தரை விட்டு இந்த உபத்திரவத்தை தாங்க முடியாமல் இருக்கிறவர்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக மாறுகிறார்களாம். 3வதாக யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது? எபிரேயர் நிருபம் 6வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களிலே பவுல் ஒரு காரியத்தை எழுதுகிறார். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று அவர் எழுதுகிறார். இப்போ யோசித்து பாருங்கள், சில மனிதர்களை குறித்து சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவர்களாம்? அவர்கள் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டார்கள், அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்கள், பரம ஈவை ருசி பார்த்தார்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் பலன்களையும் உலகத்தின் பலன் ருசி பார்த்தவர்கள், எல்லாம் செய்த பின்பு மறுதலித்து போகிறவர்கள். people who are backslidden in their lives. ஒரு நாளில் விசுவாசத்தில் இருந்திருப்பாங்க, ஆனால் இப்பொழுது விசுவாசத்தில் இல்லை. ஒரு நாளில் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசித்து இருப்பார்கள், இப்பொழுது அப்படியாக அவர்கள் இல்லை. அவருடைய வாழ்க்கையில் தேவனை ஏற்றுக்கொண்டாலும் கூட இப்பொழுது உலகத்தின் காரியங்களை நாடி அவர்கள் தேடி ஓடி போய்விட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் மறுதலித்த வாழ்க்கை இருக்கிறபடினாலே அவர்கள் கல்வாரி சிலுவைக்கு பகைஞராக மாறிவிடுகிறார்கள். அவர்கள் தாங்களே தெய்வகுமாரனை மறுபடியும் சிலுவையை அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள் என்று எபிரேயர் ஆக்கியோனர் எழுதி இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுதோ அல்லது வேறு ஏதாவது உலகத்தின் காரியங்கள் வரும் பொழுதோ நம்ம தேவனை விட்டு விலகி போய் விடுகிறோமா? அந்த இயேசு சொன்ன உவமைகளை பாருங்க. முதலாவதாக கற்பாறை இடத்துல விழுந்த ஒரு விதையை குறித்து சொல்லுகிறார். அதன் பின்பு முள்ளுகள் நடுவிலே விதைக்கப்பட்ட விதையை குறித்து சொல்லுகிறார். அந்த விதைகள் கூட வளர்ந்துதான் வந்தது, நல்ல நிலமாக இருந்தது, தண்ணீர் வந்தது, அந்த செடி வளர்ந்து வந்தது. ஆனாலும் பாருங்க, அந்த முட்கள் கூட வளர்ந்து வளர்ந்து இந்த செடி பலம் தர முடியாதபடியாக நெருக்கி போட்டது என்று சொல்லி இயேசு உவமையிலே சொன்னார். அப்படியாகத்தான் அந்த உலகத்தின் கவலைகள், ஐஸ்வர்யத்தின் கவலைகள் நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறது. தேவனை விட்டு தூரமாக பிரித்து கொண்டு போவதற்காக அது செயல்பட்டு கொண்டே வருகிறது. அநேக சமயம் யோசித்து பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு மேன்மையா இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஒருவர் தெரியும், அவர் சொல்லுவார், கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ சொல்லுவாரா,
சொல்லுகிறது, நான் ராக்கஃபெல்லரை போல எப்போ நான் மல்டி மில்லியனர் மாறுறேன் அப்போ இயேசு ஏற்றுக்கொள்ளுகிறேன், அது வரைக்கும் நான் உலகத்துக்காக ஓடணும் என்று அவர் சொல்லுவாராம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் ஒரு காரியமாக இருக்கிறது. அது கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த உலகத்தின் பலன்களுக்காக இனி வரும் உலகத்தின் பலனை மறுதலித்து கிறிஸ்துவை விட்டு விலகினவர்கள் கிறிஸ்துவை மறுபடியும் தாங்களை சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினாலே அதை புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு தனி மனிதனுக்காக அல்ல, இன்றைக்கும் கூட சபைகளுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் அதுதான். கலாத்தியா சபையை குறித்து சொல்லும் பொழுது பவுல் எழுதுகிறார், கலாத்தியா சபைகளுக்கு, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெறப் போகிறீர்களோ, இவ்வளவு காரியங்கள் வீணாய்ப்பட்டீர்களே, கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டவராக உங்களுக்குள்ள பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தார் என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த கலாத்தியர் என்ன செய்தார்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே தாங்கள் கொண்ட விசுவாசத்தை விட்டு விலகி மறுபடியும் ஒரு மாம்சத்தின் கிரியைகள் வேண்டும், மறுபடியும் விருத்து செய்த வேண்டும் என்று சொல்லி பழைய வாழ்க்கைக்கு போக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு விட்டார்கள். ஆகையினால் அவளை குறித்து அவர் எழுதுகிறார். எபேசு சபைக்கு எழுதின காரியத்திலே வெளிப்படுத்த விசேஷத்தில் சொல்லப்பட்ட காரியம் இதுதான். எபேசுவே, உன்னை குறித்து எனக்கு ஒரு குறை உண்டு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு நம்ம அனைவரோட வாழ்க்கையில் அப்படித்தான். ஒரு நாளை கத்தரை ஏற்றுக்கொண்டோம், ஒரு நாளை கத்தருக்காக வாழ்ந்தோம், ஒரு நாளை கத்தருக்குள்ள அன்பாக இருந்தோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்க வேண்டும், கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவை மறுதலித்து இருக்கிறேனா, என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடந்து கொண்டு வருகிறேனா என்று சொல்லி நம்மையே அர்ப்பணித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உலகத்தின் காரியங்கள் பல விதங்களில் போராடுகிறது, நம்மோடு கூட பல இச்சைகள் போராடுகிறது. இந்த உலகத்தில் பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில போராடுகிறது. அவள் மத்தியிலே கூட கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஒரு கதை ஒன்றை நான் பல நாட்கள் முன்பாக வாசித்திருக்கிறேன். சிறுவனாக இருந்த பொழுது ஒரு இளவரசிக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்யப்பட்டது. அந்த ராஜா சொன்னாங்களாம், என்னுடைய மகள் நன்றாக ஓட்டப்பந்தய வீராங்கனையாக இருக்கிறவள், அவளை விட வேகமாய் ஓடுகளுக்குத்தான் என் மகளை நான் மனம் முடித்து தரப்போகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னாராம். ஆகையினால் ஒரு ஓட்டப்பந்தயம் செய்ய வைக்கப் போகிறேன், அதில் ஓடி ஜெயிக்கிறவர்களுக்கு நான் என் மகளை திருமணம் செய்து முடிக்கப் போகிறேன் என்று சொல்லி அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாராம். அநேகர் அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டார்கள். எல்லாரும் பந்தயம் தொடங்கினது, ஓட ஆரம்பித்தார்கள். சற்று நேரம் ஓடும் பொழுதை பார்த்தா சிலருடைய வாழ்க்கையில் பக்கத்தில் இருந்து சிலர் அவளை குறித்து ஏளனமாக பேசி அவளை குறித்து இகழ்ந்தார்கள். இதெல்லாம் ஜெயிக்க போகிறானா என்று சொல்லி இகழ்ந்தார்கள். அதை பார்த்து சிலர் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஸ்லோவாகிட்டாங்க, அவ்வளோ வேகமாக ஓட முடியல. இது குறித்து பார்த்து அவெல்லாம் புகழ்ந்து பேசுகிறார்கள், இதுதான் ஜெயிக்க போகிறான் என்று சொல்லி அதிகமாக எல்லாரும் ஆரவாரம் செய்து அநேகர் அவளை மகிழ்ச்சி ஆக்கினாங்க. அதில் சிலர் டிஸ்ட்ராக்ஷனில் தன்னுடைய வேகத்தை இழந்து போய்விட்டார்கள். ஆனால் சிலர் மாத்திரம் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது முன்பாக ஓடிக்கொண்டிருந்த இளவரசி தன்னுடைய கையில் இருந்து சில விலையுந்த பொருட்கள், தங்க நகைகள் எல்லாத்தையும் தரையில் வீச ஆரம்பித்தாலாம். எல்லாமே அதை பறக்கலாமா இதை பறக்கலாமா எல்லாம் பாதி பேர் ஓடினாங்க. யாராலும் ஜெயிக்க முடியல, ஒரே ஒருவர் மாத்திரம் ஓடி ஜெயித்தானா. அப்போ அவனை பார்த்து கேட்டார், ராஜா, நீ இப்படிப்பா ஓடின, இந்த வழியில் எல்லாத்தையும் பார்த்தியா, உனக்கு அதெல்லாம் ஒன்றும் செய்யலைன்னு சொன்ன உடனே சொன்னானா, நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது, நான் அந்த கோல் போஸ்ட் மாத்திரம் தான் என் மனசில் வச்சுருந்தேன், அதை மாத்திரம் பார்த்து ஓடிக்கொண்டிருந்தேன் என்று அவன் சொன்னானா. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சிலுவையை மாத்திரம் பார்த்து ஓடுகிற ஒரு வாழ்க்கை, அவரை மாத்திரம் பார்த்து ஓடி நம்முடைய வாழ்க்கையில் வலதுபுறம் இடதுபுறம் விலகாதபடி ஓடுகிற ஒரு வாழ்க்கை, அதைத்தான் இயேசு விரும்புகிறார். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக அல்ல, சிநேகிதராக இருப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படியாக இந்த விசுவாசத்தை மறுதலிக்கிற காரியம் நம்ம சொல்லலாம். ஒருவேளை சபைக்கு வெளியில் இருக்கவங்க அப்படி தான் நடப்பாங்க, விசுவாச உறுதியாக இல்லாதவங்க இதான் நடப்பாங்க என்று சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் கிறிஸ்துவுக்காக வந்த முதலாவது சீஷனாக இருந்த பேதுரு, அவருடைய வாழ்க்கையில் கூட ஒரு நாளிலே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பித்தது. அவரு கூட தன்னுடைய வாழ்க்கையை அழைப்பை விட்டு விலகி மறுபடியும் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போவதற்காக அவர் முடிவு செய்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் அந்த நிகழ்ச்சிகள் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஒரு நாளிலே எல்லா சீஷர்களும் கூடியிருந்தாங்க. இயேசு ஏற்கனவே மரித்து உயிரோடு எழுந்து விட்டார். சில சமயங்களில் சீஷர்களோட தரிசனம் ஆகி பேசி இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்த கிறிஸ்து இதை எல்லாருக்கும் தெரியும். அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்று தெரியும், சொன்ன விதமாக உயிர் தெழுந்தார் என்று தெரியும். எல்லாத்தையும் தெரிந்த பின்பு பேதுரு சீஷர்களை பார்த்து சொன்னான், நான் மீன் பிடிக்க போகிறேன். யோசித்து பாருங்க, நாங்கள் கூடியிருந்த 4 பேர் கூடியிருந்தாங்க. சீமோன் பேதுரு, திதுமு என்னப்பட்ட ஒரு தோமா, கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரனாகிய நாத்தான்வேல், செபதேயு குமாரர்கள் 2 பேர், அப்படி சீஷர்கள் வேறு 2 பேர், பார்த்தா 7 பேர் இருக்காங்க. அத்தனை சீஷர்கள் உட்காந்துருக்காங்க, ப்ளஸ் சீமோன் கேட்டால் ஒரு 8 பேர். இப்போ 11 பேரில் 8 பேர் உட்காந்துருக்குறாங்க. அப்போ பேதுரு சொல்லிட்டார், எங்கே போகிறேன், நான் மீன் பிடிக்க போகிறேன். ஏன் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னார், கிறிஸ்துவரை அழைத்தது நான் உங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று தான் அழைத்திருந்தார். அப்போ தான் வலைகளை விட்டு பின்பற்றி வந்தவர் ஆயிற்றே.
தன்னுடைய தகப்பனை எல்லாரையும் விட்டு, படவுகளை விட்டு, வலைகளை விட்டு இயேசுவை பின்பற்றி வந்தது அந்த நாள் தான். ஆனால் எல்லாம் மறந்து விட்டு தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் திரும்பி போகிறேன், மறுபடியும் மீன்பிடி தொழிலுக்கு நான் போகிறேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி, அப்போ மற்ற சகோதர சீசர்கள் சொல்கிறார், நாங்களும் வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய முடிவினாலே இன்னும் 7 பேர் கூட இழுக்கப்பட்டார்கள். எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிக்க போகிறார்கள். அன்றைக்கு ராத்திரியில ஒன்றுமே பிடிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ராவேளையில் தான் போயிருக்கிறாங்க. அப்போ பேருடைய உள்ளத்தில் தோன்றி இருக்கலாம், இப்படித்தானே முதலாவதாக ஒரு நாளில் இரவு முழுவதும் நான் முயற்சி செய்து ஒரு மீனும் பிடிக்க முடியவில்லையே, இது அதே நாளை போல இருக்கிறது என்று சொல்லி யோசித்து இருக்கலாம். விடிய காலம் வந்தது. எப்படி முதல் முறையாக இயேசு அந்த படகுக்குள்ளாக வந்தாரோ அதே போல இயேசு கரையில நிற்கிறார். வெறும் படகுகள் கூட வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவளை பார்த்து கேட்கிற காரியம் இதுதான், பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்று கேட்ட உடனே அவளை அவரை பார்த்து ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே இயேசு சொன்ன ஒரே வார்த்தை இதுதான், படகுக்கு வலதுபுறமாக ஒரு வலையை போடுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். அந்த வார்த்தையை கேட்டுள்ள வலையை போடுகிறார்கள். 153 பெரிய மீன்களை பிடித்து அதை இழுத்து படகுல ஏற்ற முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வலை கிளியத்தக்கதான மீன்களை பிடித்தார்கள். அதை பார்த்த உடனே இயேசுவுக்கு அன்பாயிருந்த யோவான் சீஷனுக்கு உள்ளத்தில் தோன்றினது அதுதான் இயேசு என்று சொல்லி அவர் கர்த்தர் என்று சொன்ன உடனே பேதுரு உடனடியாக கண்ணீரலை கொதித்து இயேசுவை நோக்கி நீந்த ஆரம்பிக்கிறார். யோசித்து பாருங்க, எப்படி முதலாவதாக இயேசு அழைத்தாரோ அந்த அழைப்பெல்லாம் விட்டு தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு போக வேண்டும் என்று சொல்லி பேதுரு நினைத்திருந்தாலும் இயேசு அந்த பேதுருவில் மிகுந்த அன்பாக இருந்தபடியினாலே மறுபடியும் தன்னை வெளிப்படுத்துகிறார். பேதுருவை, நான் இன்னும் அதே மேசியா தான், இன்றைக்கு நான் அழைத்த அந்த அழைப்பு மாறாததான் இருக்கிறது, அன்றைக்கு அதிசயங்களை செய்த அதே கர்த்தராகிய இயேசு நான் இன்றைக்கு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். உடனடியாக பேதுரு நீந்தி கரைக்கு வந்து சேருகிறார். இயேசுடைய உள்ளத்தை பார்த்தார். அவருடைய வாழ்க்கையோட எல்லா விதமான சோர்வுகளையும் அவர் அறிந்து கொண்டார். அவருடைய உள்ளத்தில் அநேக காரியங்கள் ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம். என்ன செய்ய போகிறேன், இந்த இயேசுவை நான் மறுதலித்து விட்டேன், அவர் சொன்ன அழைப்பை என்னால் நிறைவேற்றுகிறதுக்கு என்னால் முடியாது, அவ்வளவு பாவம் உள்ளவனாக இருக்கிறேன் என்கிற எண்ணம் அவருக்குள்ளாக மேலாக இருந்ததை இயேசு அறிந்துதான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். மறுபடியும் தன்னுடைய அன்பை கர்த்தரிடத்திலே அறிவிப்பதற்கு, மனம் திறந்து சமூகத்தில் பேசுவதற்கு, இயேசுவோடு நெருங்கி சேருவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இயேசு சீமோனை பார்த்து கேட்கிறார், பேதுருவே, இவர் எல்லாரை காட்டிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? அப்போ 3 முறை கேட்ட உடனே பேதுருவின் வாழ்க்கையில 3 முறை மறுதலித்த எல்லாம் மறுபடியாக கர்த்தர் ஒரு கிருபையாக ஒரு தருணத்தை கொடுத்தார். இன்றைக்கு அதே இயேசுதான் நமக்கும் அந்த கிருபையை தருகிறார். இவ்வளவோ நாட்களை கர்த்தர் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். ஆனாலும் பழைய பாவ வாழ்க்கைக்கு, பழைய வாழ்க்கைக்கு போகும்படியான சோர்வுகள், பிரச்சனைகள் வருகிற எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு இன்றைக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் தான் நம்ம அழைக்கிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிறவர். பேதுருவின் வாழ்க்கையிலே கடைசியாக ஒரு முடிவு வந்தது. அவரையும் கூட இயேசுவை போல சிலுவையிலே அறைந்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் செய்யப்பட்டது. அவர் பேதுருக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் தான் அவர் செய்தாராம். அவர் சொன்னார், என்னுடைய இயேசு கிறிஸ்து, என்னுடைய தேவன், அவர் மரித்த விதமாக நான் மரிக்க விரும்பவில்லை, என்னை நீங்கள் தலைகீழாக சிலுவையில் அறைந்து விடுங்கள் என்று அவர் சொன்னாராம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அந்த உபத்திரத்தின் பாதைக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு மேன்மையை அவர் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த கல்வாரி சிலுவையின் அருகில் நிற்கிறோம். அந்த கல்வாரி சிலுவை யோசித்து பாருங்கள். நாம் நினைக்கிற ஒரு வேளை இயேசுவை சிலுவையில் அறைந்தது எல்லாம் ரொம்ப போர் சேவகர்கள் அறைந்தார்கள் என்று சொல்லி யோசித்துக் கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ அவர் ஒரு கிருபை தந்தார் என்று ஒரு நன்றியோடு இருக்கிறோம், உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை, கல்வாரி சிலுவையின் தியாகத்தை நம்மாலே ஆழமாக உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. 1633 ஆண்டு, கிட்டத்தட்ட 380 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு பிரபலமான ஒரு ஓவியர் ஒருவர் இருந்தார். ரெம்பிராண்ட் வேன் ரீன் என்கிறது தான் அவருடைய பெயர். இன்றைக்கு கூட ரெம்பிராண்ட் ஓவியங்கள் என்று சொன்னால் மிகவும் உலக சந்தையிலே அதிக அளவு பணத்திற்கு ஏலம் எடுக்கக்கூடிய ஒரு விலை உயர்ந்த பொக்கிஷங்களாக கருதப்பட்டு வருகிறது. அப்போ 1633 இந்த ரெம்பிராண்ட் ஒரு ஓவியத்தை அவர் வரைந்தார். அதோட தலைப்பு த ரேசிங் ஆஃப் த கிராஸ். அதுதான் நீங்கள் பார்க்கிற இந்த படம். இது 1633 அவர் தீட்டின ஒரு நல்ல ஒரு ஓவியம், மிகவும் பிரபலமான ஒரு ஓவியம். இயேசுவை கல்வாரி சிலுவையில் அறைந்த பின்பு அந்த சிலுவை நேராக எடுத்து நிறுத்தி வைப்பதற்காக முயற்சி செய்கிறதை இந்த ஓவியம் சித்தரித்து காண்பிக்கிறது. ஆனால் குறிப்பிடப்பட்ட ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நீங்கள் பார்க்குற அந்த எல்லோ சர்க்கிள் பார்க்குறீங்களா, அது நடுவில் இருக்கிறது தான் அதில் உதவி செய்கிறது. அந்த சிலுவை உயர்த்துவதற்காக அதில் கூட நிற்பது தான் அந்த ரெம்பிராண்ட் தன்னையே வரைந்திருக்கிறார். அதுதான் அந்த ஓவியர்.
வரைந்திருக்கு பாருங்க. அந்த கல்வாரி சிலுவையில் வேறு யாரும் இயேசுவை அடிக்கவில்லை, நான் தான் அவரை சிலுவையில் அறைந்தேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தன்னையே அவர் அந்த கல்வாரி சிலுவையை உயர்த்துவதில் உதவி செய்தேன் என்பதாக அவர் வரைந்து வைத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். கர்த்தராகிய இயேசுவை நம்முடைய பாவங்கள் தான் சிலுவையில் அறைந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்த அவர் சமூகத்தில் வந்து, கர்த்தாவை நான் ஒப்புரவாக விரும்புகிறேன், உங்களுடைய அன்புக்குள்ளாக நான் வர விரும்புகிறேன் என்று வரும் பொழுது கர்த்தர் நம்மை கிறிஸ்துவை சிலுவைக்கு பகைஞராக அல்ல, சிநேகிதராக பார்த்து அந்த சிலுவையின் மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள அவர் உதவி செய்வார். நாங்கள் எழும்பி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் என்னுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து, தேவனே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்ல வச்சு ஜெபிக்க போகிறோம். கல்வாரி சிலுவையில் வருகிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். சிலுவை நிழலுக்குள்ளாகத்தான் நம்ம வர வேண்டும். இப்போ எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 நிமிஷம் என்னுடைய சமூகத்தில். கர்த்தாவே எனக்கு இறங்கும். நான் பல சமயங்களில் கர்த்தாவே நான் மாம்சத்துக்குரியவளாக இருந்து கிறிஸ்துவ சிலுவைக்கு பகையாக நான் மாறியிருக்கிறேன். பல சமயங்களில் என்னுடைய சொந்த விருப்பங்கள், என்னுடைய சொந்த வசதிகள், அதற்காக கிறிஸ்துவின் அழைப்பை விட்டு மாறி நான் நடந்திருக்கிறது உண்டு. பல சமயங்களிலே என்னுடைய பாவங்கள் நிமித்தமாய் தகப்பனே உம்மை சிலுவையில் அறைந்தது உண்டு. கர்த்தர் எதற்காக அழைத்தையோ அதில் நான் நிற்கவில்லை. எனக்கு இறங்கும், எனக்கு மன்னியும். இன்றைக்கு தகவலை ஒரு விசை கூட நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவின் சிலுவைக்கு என்னை ஒரு ஸ்நேகிதியாக மாற்றும். இது உங்களுடைய ஜெபமாக இருக்குமானால் 1 நிமிஷம் கைகளை உயர்த்துங்கள். உங்களோடு கூட நான் சேர்ந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you, God bless you, God bless you, God bless you. எல்லா கைகளும் கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கிருபை தருகிறார். அவர் தான் உதவி செய்கிற தேவன். பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்ததென் ஜீவியமே. பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே. சிலுவையண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இழைப்படையாது மேலோகம், இழைப்படையாது மேலோகம், ஏகுவேன் பரந்தே வேகம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அலை மிக மோதிடும் அன்னாள், அலை மிக மோதிடும் அன்னாள், ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம், தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசை நாதம், தேனிலும் இனிய வேதம். தருமென கனந்த சந்தோஷம், தருமென கனந்த சந்தோஷம்.
தீர்க்குமின் இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். கர்த்தாவே, கல்வாரி சிலுவைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கர்த்தாவே, இந்த கல்வாரி சிலுவையின் நிழலுக்குள்ளாக வருவதற்கு கர்த்தர்களுக்கு கொடுத்த கிருபைக்காக, தருணத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு விஷயம் கூட நாங்கள் அர்ப்பணித்துக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் மாம்சத்துக்குரியவர்களாக அல்ல, ஒரு ஆவிக்குரியவர்களாக இருக்கவும், கர்த்தாவே சுய சித்தத்தின்படியாக அல்ல, தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து கர்த்தாவே ஜெயத்தோடு வாழ்கிற கிருபை பெற்றுக்கொள்ளும்படியாகவும், எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே அப்பா விசுவாசத்தை மறுதளித்தவர்களாக பழைய வாழ்க்கைக்கு போகிறவர்களாக அல்ல, தெய்வாதி தேவனுக்காக எழுப்பி நிற்கிறவர்களாக மாறவும் கர்த்தர் உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஜெபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதித்து கர்த்தர் பெரிய கிருபை தந்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் கிறிஸ்துவை சிலுவைக்கு சிநேகிதர் என்று அறிக்கை செய்கிறோம் ராஜா. இந்த சிலுவையின் மேன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. சிலுவை நிழலில் அடைக்கலமாக இருப்பதற்கு கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்வீராக. கர்த்தருடைய வல்லமை கர்த்தாவே, கல்வாரி சிலுவையின் வல்லமை எல்லாரையும் தொடுவதாக. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படவும், ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்க கர்த்தர் பலவீனங்கள் மறையவும், ஒவ்வொரு வாழ்க்கையில தெய்வ சமாதானம் உண்டாகவும் இன்றைக்கு கர்த்த கிருபை தருவீராக ராஜா. சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பிள்ளைகள் எதை விசுவாசித்து ஜெபிக்கிறார்களோ, எதற்காக கர்த்தாவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியத்தில் கர்த்த ஜெயத்தை தருவீராக. இப்பொழுது ஆசீர்வதிப்பீராக, இப்பொழுது கிருபை தருவீராக ராஜா. இயேசு கிறிஸ்து தயவுள்ள கரம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவதாக. கர்த்தாவே, தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் அன்பான அருமையான மற்றவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் ஆத்துமாக்களை ரட்சிப்பீராக, அந்த ஆத்துமாக்களுக்கு தேவைகளை சந்திப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் தயவுள்ள கரம் கர்த்தாவே ஒவ்வொரு வேலை வைக்கப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்று முதல் கொண்டு நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தருக்கு எழுப்பினது பிரகாசிக்க இன்னும் அதிகமாக உதவி செய்வீராக. கர்த்தர் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.